ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிக்கப் போவது கோதா ஸ்துதியிலிருந்து 28வது ஸ்லோகமும் திருப்பாவையிலிருந்து 28வது பாசுரமும். சதமகமணி நீலா சாரு கல்ஹார ஹஸ்தா ஸ்தனபரநமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துஹு அளக வினிஹிதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானகா. இந்த பாடல் ஒரு ரொம்ப யுனிக்காக தாயாரை ரொம்ப அழகாக வர்ணிக்கிற பாடல். நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்கின்ற தாயாருக்கு ஒரு உருவகம் கொடுத்து அவ்வளவு அழகாக சொல்கிறார் இதில் வேதாந்த தேசிகர். ஹே கோதா பிராட்டியே, நீ பெரியாழ்வாருக்கு புதல்வியாக அவதரித்தவள். இந்திர நீல ரத்னம் போல நீல நிறத்துடன் விளங்குபவள். உன்னுடைய திருக்கையில் அழகிய செங்கழுநீர் மலரை ஏந்தி நிற்கிறாய். அந்த அவளுடைய திருமேனி கொஞ்சம் குனிந்த மாதிரி இருக்கிறது. அது அவளுடைய அன்பு என்ற கொங்கைகளின் சுமையால் என்று சொல்லி நம்மை போன்ற அடியார்களின் குற்றம் பார்க்காமல் அன்பு காட்டுபவள் என்பதையே அது குறிக்கிறது. தன் கூந்தலில் சூடிய திருமாலைகளை களைந்து நீ எம்பெருமானுக்கு அளித்து அவனை உன்வசமாக்கி கொண்டவள். இத்தகைய கோதா பிராட்டியே எங்கள் உள்ளத்தில் என்றென்றும் இருப்பாளாக என்று அந்த கோதைக்கு ஒரு உருவகம் கொடுத்து நம் மனதில் நிற்க வைக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்பொழுது நாம் பாசுரம் சேவிக்கலாம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பரையேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தங்களை நாம் சேவிக்கலாம். 27, 28, அடுத்த பாசுரம் 29 மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பாசுரங்களாக அனுபவிக்க வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த பாசுரம் 27ஆம் பாசுரத்தினுடைய தொடர்ச்சி. அதாவது 27ஆம் பாசுரத்தில் பகவானுடன் சாயுஜ்ய நிலை அடையும் நிலைக்கு பக்தியின் படிகளில் ஏற்றத்தை அடைந்து அதன் தொடர்ச்சியாக இந்த பாசுரத்தில் அந்த நிலையை அடைவதால் அடையும் பேற்றினை சொல்கிறாள். கண்ணனுடைய லோகத்தில் அவனின் சாமீப்பியம், அவனுக்கு பக்கத்தில் போய் அவனைப் போலவே சாரூபமும் அடைந்து சாயுஜ்ய நிலை அடைந்ததின் பலனாக அவனுக்கு கைங்கரியம் செய்யும் பேரே பெரும் பேரு என்று உணர்த்துவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. பெரியவர்கள் இந்த 28ஆம் பாசுரமும் 29ஆம் பாசுரமும் சிற்றஞ்சிறுகாலே இரண்டுமே துவய மந்திரத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளதாக கூறுவர். இது சரணாகதி தத்துவத்தின் பெருமையையே இந்த பாசுரம் ரொம்ப அழகாக விளக்குகிறது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இதில் பார்க்கலாம். இப்போது ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே இதை பற்றினது தான் இந்த ஹோல் பாசுரமும் அப்படின்னு. அப்போது இந்த பாசுரத்தில் துவய மந்திரத்தின் முற்பகுதியான அந்த உபாயம், அந்த ஸ்வரூபம் வெளிப்பட்டுள்ளது. அதாவது பகவானை சேர சேத்தனர்கள் தாங்கள் செய்ய இருப்பதை பெருமாளிடம் தெரிவித்ததை குறிக்கிறது. பெருமாளுடைய திருவடியை பற்றி சரணாகதி பண்ணும் தத்துவம் 28வது, அதாவது இந்த பாசுரத்தில் விளக்கப்படுகிறது. ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே என்றபடி நம்மாழ்வார் நமக்கு இந்த சரணாகதியை நிறைய பாசுரங்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார். வானமாமலையில் ஆழ்வார் சரணாகதி பண்ணுறார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகின்றிலேன் அரவின் அணை அம்மானே சேற்று தாமரை சென்னலூடு மலர் ஸ்ரீதீவர மங்கள நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே என்கிறார். இப்படி 10 பாசுரங்கள் பாடி வானமாமலை பெருமானிடம் சரணாகதி பண்ணினார். பகவான் சரணாகதியை ஏற்கவில்லை. அடுத்தது திருக்குடந்தை கிட்ட போறார். ஆரா அமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே என்றார். அப்படி சொல்லியும் ஒன்றும் ஆகலை. என்னான் செய்கேன் யாரே களைகண் என்னை என் செய்கின்றாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன்
கண்ணார் மதில் சூழ் கிடந்தை கிடந்தாய் அடியேன் அரு வாழ்நாள் செந்நாள் எந்நாள் அந்நாள் உனதாள் பிடித்தே செலக்கானே என்றார். இப்படியெல்லாம் சொல்லி பாடினார். பகவான் சரணாகதியை ஏற்கவில்லை. இப்படி போயிட்டே இருக்கார். போயிட்டு கடைசியாக திருவேங்கடத்தை எம்பிரானை பார்த்தும் பாடுறார். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் அப்படின்லாம் சொல்லி புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னர். அங்கே தாயாரையும் சேர்த்து சரணாகதி பண்ண உடனே ஏற்றுன்ட்டார். இப்படி 40 பாசுரங்கள் பாடி அதுக்கப்புறமா தான் தாயாரை சேர்ந்து பணிந்தவுடன் தான் சரணாகதியை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமாக சொல்லறதுக்காக பகவான் எப்படியும் ஏற்றுப்பான். நம்மாழ்வார் மூலமாக இத்தனை பாசுரங்கள் அவர் சேவிக்கணுங்கிறது அவருக்கு திருவுள்ளம். அதுதான் இவ்வளோ அவர் கஷ்டப்பட்டாரே. ஆனால் இந்த நம்ம ஆண்டாள் இருக்காளே 2 பாசுரம் 28, 29 இந்த துவய மந்திரத்தோட மேன்மையை சொல்லி சரணாகதி தத்துவத்தை நிலையே நாட்டி விட்டாள். இந்த பாசுரத்திலும் கோவிந்த நாமம் போற்றப்பட்டுள்ளது. இந்த ஒரே ஒரு பாசுரத்தில் மட்டும்தான் நாச்சியார் பெருமானை இறைவா அப்படின்னு விழித்துள்ளாள். அதையும் இதுக்கு ஒரு சிறப்பாக பார்க்கலாம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்கிறாள். கானம் சேர்ந்து உண்போம் என்று பன்மையில் சொல்வதால் இது ஆயர் சிறுமிகளின் நோன்பை நல்லவிதமாக முடித்து கண்ணனின் அருள் பெற்றனர். 27 சொல்லி வந்தால் அந்த பேற்றினை கொண்டாடும் விதமாக தங்கள் வாழ்வாதாரமாக உள்ள தங்களை காப்பாற்றும் ஆனிரைகளுடன் அனைவரும் சேர்ந்து கானகம் சென்று நோன்பின் வெற்றியை கொண்டாடினார்கள் என்றும் கொள்ளலாம். அது இன்னொரு விதமாக தத்துவார்த்தமாக பார்த்தால் கறவைகள் என்பவை ஆச்சாரியர்கள்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவர்கள் பின் சென்று ஆச்சாரியனை நாடி போய் ஞான விகாசம் பெறும் சிஷ்யர்கள் கானம் சேர்ந்துண்போம். இப்படி ஆச்சாரிய முகமான சிஷ்யர்கள் நல்லுபதேசம் நன்னெறிப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு தனிமையை விழைந்து பின் ஆன்மீக வழியில், தனிமைங்கிறது சாலிட்யூட் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆன்மீக வழியில் அடைய வேண்டிய நிலையான சாயுஜ்யம் என்று கொண்டு பகவத் அனுபவத்தில் திளைத்தல். இதையே இங்க கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கானம்ன்றது காடுன்னு பார்க்கலாம். அதையே நமக்கு ரிஃப்ளெக்ஷன், செல்ஃப் ரிஃப்ளெக்டிங் ஃபேஸாக எடுத்துட்டு கானம் சேர்ந்து உண்போம் என்பது அந்த சாயுஜ்ய நிலையை நோக்கி அதை அடைய வேண்டிய கோலை பிடிச்சுட்டு அதுக்கப்புறம் பகவத் அனுபவத்தில் திளைத்தல் என்றபடி. இதையே எவன் ஒருவன் என்னை தன் மனதில் தியானித்து உறுதியான நம்பிக்கையுடன் இணைந்து அன்புடன் சேவை செய்கிறானோ என்னுடன் ஒன்றாக கலந்து விடுகிறான், அன்பின் பூரணத்துவ நிலை என்று பகவான் சொல்கிறார் பகவத்கீதையில். யோகினாமபி சர்வேஷாம் மத் பக்தே நாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சாமே யுக்த தமோ மதஹா என்கிறார். இப்படி பக்தி செய்து கொண்டே வந்தால் நான் யார், எப்படிப்பட்டவன் என்று உள்ளபடியே தத்துவ ரீதியாகவே தெரிந்து கொள்கிறான். அதற்கு பின் எனக்கு வேறாக இல்லாமல் என்னுள்ளேயே புகுந்து விடுகிறான் என்று பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதா ததோமாம் தத்துவத்தோ ஜ்ஞாத்வா விஷதே தத் அனந்தரம் என்று சொல்கிறார். என்னை எனக்காகவே பக்தி பிரேமை பண்ணுபவனே ஞானி என்று பகவான் சொன்னதையே கீதையில் பகவான் சொன்னார். அதை இங்கே பகவதி கீதையான திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் 27 கூடாரை 28 கறவைகள் பின் சென்று 29 சிற்றஞ்சிறுகாலே பாசுரங்களிலேயே அருளியுள்ளாள். இப்போ இதில் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை என்று அனுபவிக்கும் நிலையான சாயுஜ்யம் அடையும் நிலையை 27ஆம் பாசுரத்தில் அருளியதை மேலும் விளக்கி சொல்லும் விதமாக 28ஆம் பாசுரம் இந்த பாசுரம் அமைந்துள்ளது. இப்போ ஒரு சின்ன விளக்கம் அபவுட் சாயுஜ்ய நிலை. அது நம்மளோட, அதாவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக இஃப் வி கேன் லுக் அட் இட் தென் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்காக இப்போது சாயுஜ்ய நிலை அப்படின்றதுல நம்ம இப்போ பார்த்தோம், என்னுடன் கலந்து விடுகிறான், எனக்கு வேறாக இல்லாமல் என்னுள்ளே புகுந்து விடுகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம் பகவத்கீதை சொல்கிறது அப்படின்னு. இதை அத்வைத்தமாக பொருள் கொள்வது கரெக்டா அப்படின்றானாக்க சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரய சாரத்தில் சாயுஜ்யம் பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம்.
சாயுஜ்யம் என்பது பிரம்மத்துடனான ஐக்கியம் அப்படிங்கிற வாதம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை குறிக்கின்றது. அதில் ஐக்கியம்னு நம்ம பார்த்தோன்னா நிறைய வேத வரிகள் முரணாகும்படி அமைகிறது அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆனால் இதையே பகவான் கிருஷ்ணன் இதம் ஞானம் உபாஸ்ரித்ய மம சாதர்மியம் ஆகதாக, இந்த ஞானத்தை அறிந்து பின்பற்றி என்னுடைய ஸ்வரூபத்தை அடைந்துள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போது எல்லா ஜீவன்களையும் படைத்து பிறகு தன்னிடம் ஒடுங்க செய்யும் பிரம்மம் என்கிற சக்கரத்தில் நம்ம பற்பல பிறவிகளை எடுத்து சுழன்று கொண்டே இருக்கிற நம்ம ஜீவாத்மா, தன்னிலும் வேறுபட்ட தன்னை நியமிக்கிற ஜீவனுக்கு சரீரியாக இருக்கிறவன் பரமாத்மா என்று ஞானம் பெறுவதால் என்ன ஆறுது? பிரம்மத்தால் அனுகிரகம் கிடைக்கிறது, திரும்பவும் பிறப்பே இல்லாத நிலையை அடைகிறான். இதுதான் நம்மளோட இதில். ஆனால் இதை மகாபாரதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இவர். வசிஷ்டருக்கும் கராலருக்கும் இடையில் ஒரு சம்பாஷணம், ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்போ சொல்கிறீங்க, முக்தன்கிறவன் பரமபுருஷனுடன் சேர்ந்தவனாக அவனை போன்றே தர்மங்கள் உடையவன் ஆகிறான். அவித்யை, தெரியாத விஷயங்கள் என்ற தோஷங்கள் எல்லாம் இல்லாத பிரம்மத்துக்கு அதெல்லாம் கிடையாது, அவித்யாலாம் கிடையாது. அதனால் முக்தனும் அதே போல தோஷங்கள் அற்றவன் ஆகிறான். ரெண்டாவது, அப்புறம் அனைத்தும் அறிந்த, தெரியாதது இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் தெரியுமானா அனைத்தும் அறிந்த பிரம்மத்துடன் சேர்வதால் இந்த முக்தனும் அதே போல அனைத்தையும் அறிந்தவன் ஆகிறான். 3, கர்மங்களோட தொடர்பு பிரம்மத்துக்கு கிடையாது. அப்படிப்பட்ட பிரம்மத்தோடு சேர்வதால் அவனும் கர்மபந்தம் அற்றவன் ஆகிறான். 4வது, துக்கம்ங்கிறதே இல்லை பிரம்மத்துக்கு, அதனுடன் சேர்வதால் இந்த முக்தனும் துக்கமற்றவனாக ஆகிறான். 5, பரமானந்தம், துக்கம் இல்லை ஆனால் ஆனந்தம் இருக்கானாக்கா பரமானந்தம் கொண்ட பிரம்மம், அந்த பிரம்மத்தோடு சேர்வதால் முக்தனும் அதே போல பரமானந்தம் கொண்டவன் ஆகிறான். 6வது, அப்போ பிரம்மம் எவ்வித கர்மத்தால் அன்றி சங்கல்பத்தால் செயலாற்றுகிறது, அது போன்றே முக்தனும் சங்கல்பத்தாலேயே செயலாற்றுகிறான். அடுத்தது, இதெல்லாம் ரொம்ப யுனிக்னஸ். 3 குணங்களின் சம்பந்தம் கிடையாது பிரம்மத்துக்கு, அதே போலவே முக்தனுக்கும் அந்த குணங்கள் நீங்க பெறுகிறான். இந்த உலகில் தொடர்புடன் கூடியதான ஷரீரமோ அதுக்கு இந்திரியங்களோ அது மாதிரி கிடையாது பிரம்மத்துக்கு. அதே பிரம்மத்துடன் சேர்வதால் முக்தனும் அதே போல ஷரீரமோ இந்திரியங்களோ அற்றவன் ஆகிறான். அப்புறம் கர்மங்களுக்கு வசப்படாத பிரம்மத்துடன் சேர்வதால் முக்தனும் கர்ம வசப்படாதவன், அதாவது இதுக்கு அது, அந்த கர்மத்தினால இவர்கள் பிணைக்கப்படுவதே இல்லை. இப்படியாக இதை இந்த உண்மையை ஏற்றவனாக நித்தியமாகவும் தோஷமற்றவனதாகவும் உலகின் காரணமாகவும் உள்ள பிரம்மத்தை உபாசிப்பாயாக என்று இதை இங்கே சொல்கிறார். அப்போது இந்த முக்தன் சுதந்திரமானவன் அப்படின்னு சொன்னது எதுக்காகனா அவன் கர்ம வசப்பட்டவன் இல்லை என்பதே தான். இதை தான் இங்கே எம்பெருமானார் கூட ஸ்வராட் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறார். கர்ம வசப்படாதவன் அப்படிங்கிற ஒரு பதத்தையே, பொருளையே நாம் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறா, இந்த முக்தன் பிரம்மம் போன்று ஆகிறான். இப்படி ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் பிரம்மசூத்திரம் எல்லாமே சொல்கிறது. ஆனால் முக்தி பெறும்போது ஐக்கியம் என்ற கூறும் வரிகளுக்கு அந்த விளக்கம் என்னன்னா, ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை உணர்த்தும் அந்த வேத வரிகளுக்கு முரணாகாதபடி விளக்கம் தர வேண்டும். இந்த ஐக்கியம்ங்கிறத எப்படி பார்க்கலான்னாக்க, சுந்தரகாண்டத்தில் ராம சுக்ரீவரோர் ஐக்கியம் தேவ ஏவம் ராமஜாயத்தன், இப்படி ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் மனதால் ஒற்றுமை உண்டானது என்ற வரியில் என்ன பொருளில் உள்ளதோ அதே பொருளில் தான் பிரம்மத்திற்கும் நம்ம முக்தனுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம்ங்கிறத நம்ம பொருள் கொள்ள வேண்டும். ஸோ அந்த பரமாத்மாவும் 25வது தத்துவமான ஜீவாத்மாவும் வேறுபட்டவர்கள். ஜீவனுக்கு அந்தர்யாமியாக பரமாத்மா உள்ளதால் சாதுக்கள் எப்படி பார்க்குறா, இருவரையும் ஒன்றாக காண்கின்றனர். அவர்களோட ஸ்வரூபம் ஒன்றல்ல. ஜீவாத்மாவும் மற்ற 24 தத்துவங்களும் வேறு. பிறப்பு மற்றும் இறப்பு ஆகிய சுழற்சிக்காக அஞ்சியவர்களாக கர்மயோகம் செய்து அதனால் மனசு தூய்மை அடைந்தவர்களாக அப்புறம் ஞானத்தை புரிஞ்சுண்டு பரமாத்மாவையே தன்னோட புருஷார்த்தமாக கொள்கின்றனர் என்று கீதையும் சொல்கிறது. உத்தம புருஷஸ்துவன்யகா. அப்போ ஜீவனுக்கு எப்பவும் அந்தர்யாமியாக இருக்கிற பரமாத்மா அழிவில்லாதவன். அவன் சத்துவம் உள்ளிட்ட எந்த குணங்கள் முக்குணங்கள் கிடையாது.
அவனை தான் புருஷன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி தாமரை இலையில் நீர் ஒட்டுவதில்லையோ அது போல் அவன்கிட்ட கர்மத்தோட பலன்கள் ஒட்டுவதில்லை. அப்போ ஜீவாத்மா தன்னோட கர்மங்கள் மூலம் சம்சார பந்தம்லாம் இருக்கிறதெல்லாம் அந்த சர்வேஸ்வரனை குறித்து உபாசனம் மூலம் மோட்சமும் பெறுகிறான். அப்போது நன்றாக காய்ச்சப்பட்ட இரும்பு துண்டு அப்படின்னு சொல்கிறோம் ஒன்றத்தை பார்த்து, அதில் உள்ள உஷ்ணமும் அதுவும் வேறு வேறு தானே, ஆனால் நம்ம பார்க்குறச்ச எப்படி இருக்குது, ஒன்று மாதிரியே இருக்குது. அதை போல தான் உலகை காட்டிலும் வேறான ஈஸ்வரன் உலகிற்குள் அந்தர்யாமியாக ஒன்றாக இருப்பதாக தோன்றுகிறான். ஆக இது மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போது முக்தனுக்கும் பிரம்மத்திற்கும் ஞானம் மற்றும் இன்பங்கள் அனுபவத்தில் போன்றவற்றில் மட்டுமே ஒற்றுமை உள்ளது. இதை தான் நம்ம புரிஞ்சு பார்க்கணும். அப்போது முக்தன் திருப்பி பிறப்பானா அப்படின்னு கேட்டதுனாக்க கண்டிப்பாக அவன் பிறக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா மோட்சத்தின் மேலே விருப்பம் கொள்கின்ற நேரத்தில் அவன் அந்த மூக்ஷுக்கு என்ன ஆகிடும்னாக்க அச்சித்து பொருட்களையும் சித் பொருளாகிய தன்னுடைய ஆத்மாவையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஐஸ்வர்யம் அப்புறம் கைவல்ய ஆசைகள்லாம் வெறுப்பு உண்டாயிடும். நம்ம பார்த்தோன்னா திருப்பாவையில் இந்த மாதிரி தான் அந்த டிரான்சிஷன் வந்துட்டே இருக்கும். அப்போ அவன் அனைத்திற்கும் அந்தராத்மாவான பிரம்மம் உள்ளதை பார்க்குறான். இப்போ இதெல்லாம் போயிடும், இந்த ஆசைகள் போய் வெறுப்பே வர ஆரம்பிச்சிடும். அப்போது பிரம்மம் உள்ளே இருக்கிறது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற பிரம்மத்தை பார்க்க முடியறது. அப்போது அவனுக்கு தன்னுடைய ஆத்மாவை தனித்து அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பமே கிடையாது. மேலும் மற்ற புருஷார்த்தங்களில் எப்போதும் உள்ளதான தோஷங்களை அவன் தெளிவாக காண்கிறான். என்ன புருஷார்த்தங்கள்? அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாத்துலேயும் தோஷங்கள் இருக்கிறது. என்னது? நிலையானது கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே. ஆக இதை புரிந்து கொண்டவனுக்கு வைராக்கியம் நன்னா நிலையாகி நிற்கிறது. அதனால் அவன் மீண்டும் ஈஸ்வரனோட சங்கல்பம் இல்லாமல் தன்னோட விருப்பத்தாலோ தன்னுடைய கர்ம பலனாலோ சம்சாரத்திற்கு திரும்புவான் அப்படிங்கிற சந்தேகத்திற்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ தேர்ஃபோர் இப்போ அவனுடைய சித்து அச்சித்து ஈஸ்வரன் இந்த 3 தத்துவத்தை பற்றியும் நன்மை தீமை என்னன்றதை பற்றியும் ஞானம் பரிபூர்ணமாயிடுத்து. ஸோ எந்த விதமான இடையூறுமின்றி எந்த விதமான சுருக்கமும் இன்றி அது நன்னா தழைச்சு வளர்றது. அதனால் அவன் திருப்பியும் தன்னுடைய அறியாமையால் திருப்பி சம்சாரத்திற்குள்ளே திரும்புவானோ அப்படிங்கிற சந்தேகமே பட வேண்டாம் அப்படின்னு இதை ரொம்ப அழகாக நம்மளுக்கு கிளியர் பண்ணுறார் இதில். அதே போல் சம்சார நிலையில் உள்ள போது கூட எம்பெருமானின் மேன்மைகளை குறித்து பக்தி அப்படி பேரன்பு என்ற அப்படி ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானம் முக்தி நிலையில் என்னாச்சு, எம்பெருமானுடைய யுனிக்னஸை பற்றி கண்கூடாக உணர முடியறது. அப்போ இன்னும் பேரன்பாக அது மாறுறது. சச்ச மம பிரியகா என்று 7வது அத்தியாயத்தில் கீதையில் சொன்ன மாதிரி அத்தகைய ஞானி எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு ஈஸ்வரன் அந்த ஜீவன் மீது பயங்கர பேரன்பு அப்படி வெள்ளம் போல் ஓடுறது. ஈஸ்வரனாலும் கட்டுப்படுத்த முடியலை. இந்த சேத்தனன் கிட்டேருந்து வருதையும் பாயிற வெள்ளம் மாதிரி 2 பக்கமும் பாயறது. அந்த ஜீவனுக்கு மிகவும் தூரத்தில் உள்ள பரம்பரைகளுக்கும் ஈஸ்வரனோட பேரன்புங்கிற வெள்ளம் போய் பாய்கிறது. ஆகவே அந்த ஜீவனுக்கு கர்மம் இல்லை என்றாலும் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாதவனான ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தால் அந்த முக்தன் மீண்டும் சம்சாரத்திற்கு திரும்புவானோ என்ற சந்தேகத்திற்கே இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் இதில். அதே மாதிரி அந்த முக்தி நிலையில் இருக்கறச்சே அவன் சாஸ்திரங்கள் விதிப்பதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போவதால், கடைபிடிக்காமல் உள்ளதால் பெருமாளோட ஆணையை மீறானோ அப்படிங்கிற நிலை அவனுக்கு வரதில்லை. எம்பெருமானுடைய மகிழ்வு தான் இவனுக்கு மகிழ்வு. எம்பெருமானுடைய விருப்பத்திற்கு மாறாக செயலாற்றுதல் என்னுமே கிடையவே கிடையாது. ஆக பரிபூர்ண பிரம்மானுபவம் தொடங்கி எம்பெருமானுக்கு தொடர்ந்து கைங்கரியம் செய்தபடி இருக்கிறான். அப்படி உயர்ந்த புருஷார்த்தமாகிய மோட்சம் என்பது அவனுக்கு இங்கே இருக்கிறச்சையே உள்ளதாக ஆகிறது. இதை வச்சுட்டு தான் வியாச பகவான் இதை சொல்லியிருக்காரு. அப்போது என்ன ஆகும், நம்ம அழகாக விளங்குகின்ற அந்த பரமபதத்தை அடைந்து அனைத்து ஜீவன்களும் செய்கின்ற சிறிய உபாயத்தை எண்ணி மனம் மகிழ்ந்து துளசி மாலையை தன்னோட திருமுடியில் கொண்டவனும் சர்வேஸ்வரன் கிட்ட போய் அங்கே போய் கைங்கரியத்தில் நமக்காக என்ன பணி சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் விருப்பம் கொண்ட ஆச்சாரியர்களின் சதங்கை ஒலியுடன் கூடிய
திருவடிகளின் கீழ் நிற்போம், மீண்டும் திரும்புதல்ங்கிறதே இல்லாமல் பகவத் அனுபவத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே போனால் ஓய்வே வேண்டாம். எத்தனை கைங்கரியங்கள் உண்டோ எல்லா கைங்கரியங்களையும் பண்ணணும், நூற்றுக்கணக்கான கைங்கரியங்களும் பண்ணணுன்ற ஆசை வந்து அவள் ஒன்றோட ஒன்று போட்டி போடி கலகங்கள் அப்படிங்கிறதுனால முனிவர்கள் சித்தர்கள் போன்றவர்களுக்கே எளிதில் கிட்டும்படி உள்ளதும் பலவிதமாக உள்ளதும் ஸ்வரூபம் குணம் விபூதி போன்றவற்றின் சேர்க்கை காரணமாக பிரகாசம் பெறுகின்றதும் ஆனந்தமயமானதும் பிரம்மானுபவம் என்பதன் எல்லையாக உள்ளதும் ஆகிய கைங்கரியங்கள் அவனுடைய மனதில் உண்டாகிறது அப்படின்னு இதில் வந்து ரகசியத்ரய சாரம். இதில் வந்து அதற்கு பிறகு அறிவொன்றும் இல்லாத என்று நீ எங்கள் தோழன், எங்களோட உண்டு கழித்து இருப்பதான உன் சௌலபியம் தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது, வேதாந்த விஷயங்கள் ஒன்றுமே தெரியாது, அறிவு கர்மயோகம் போன்ற எதுவும் தெரியாது, ஆனிரை மேய்ப்போம் பாலை கறப்போம், இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச யோகம். அன்புடன் உன்னை போற்றுவதே என்னுடைய பக்தி, எங்களுடைய பக்தி. வேறு எந்த ஞான யோகம் எதுவும் தெரியாதே. நீ எங்களுடன் பிறந்திருக்கிறாய், எங்களோட குடியில் பிறந்திருக்கிறாய் என்பதே நாங்கள் பண்ண பெரும் புண்ணியம். எனவே உன்னை சரணாகதி பண்ண மட்டும்தான் தெரிந்த அறிவொன்றும் இல்லாத ஆயர்கள் நாம் என்று இவர்கள் வந்து சொல்கிற அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து என்று. இதற்கு பேர் தான் ஆக்கிஞ்சன்யம். கைப்பொருள் எதுவும் இல்லை, எங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை, எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தகுதி இருக்கா அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லாதவர்கள். அப்போது இதையே வேறு விதமாக நம்ம இதை பார்க்கலாம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று எடுத்துக்கொண்டால், கறவைகள் பின் சென்று நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆச்சாரியர்கள் நெறிப்படுத்தலால் மட்டுமே நாம் பெருமாளை உணர முடியும். அதனால் ஆச்சாரியனிடம் சரணாகதி பண்ணி பகவானிடம் சரணாகதி செய்வதற்கு அதுவே வழிவகுக்கும் என்று உணர்த்தி வந்து படிப்படியாக பாசுரங்களில் 27ஆம் பாசுரத்தில் பக்தியின் உச்சமான சாயுஜ்ய நிலை அடைவதை உணர்த்திய ஆண்டாள் அந்த நிலைக்கு காரணம் ஆச்சாரியனிடம் தெளிந்த திறந்த கள்ளம் கபடம் இல்லாத மனத்துடன் சேர்ந்திருந்து அந்த பெரும் ஞானத்தை ஈட்டினதே என்பதையே இந்த பாசுரத்தில் வலியுறுத்துகிறாள். அதாவது எல்லாம் தெரியும் என்று நினைப்பவனுக்கு ஒன்றுமே தெரியாது, தெரியாது என்று தெளிந்தால் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் என்கிறாள். லேர்ன் டு அன்லேர்ன் அண்ட் அன்லேர்ன் டு லேர்ன் என்ற மனப்பக்குவம். ஆச்சாரியனிடமிருந்து சத்விஷயங்களை கிரகிக்க வேண்டும். மனம் சென்ற இடத்திலெல்லாம் அதனை செல்ல விடாது தடுத்து அதை தீமைகளிலிருந்து விலக்கி நல்லவைகளில் செலுத்துவது எதுவோ அதுவே அறிவு என்று திருக்குறள் கூட சொல்கிறது. சென்ற விடத்தார் செலவிடாது தீது ஓரி நன்றின்பால் உய்பதறிவு என்று. மனம் செல்லும் வழிகளை தவறு என எடுத்து காட்டி திருத்தி நல்வழி செய்ய அறிவு அறிவுறுத்தினாலும் அதனையும் மீறி செயலாற்றும் வலிமை மனதிற்கு உண்டு என்பதை நன்றின்பால் உய்வது அறிவு என்கிறார்கள். இதைத்தான் மெய்யறிவு, அதாவது மாயையை கடந்து உண்மையை காண்பது. இதை யார் உணர்த்துவா அப்படின்னு பார்த்தா ஆச்சாரியர்கள் உபனிஷத் உணர்த்தியபடி திறந்த மனத்துடன் அறியும் அறிவு பெறும் நோக்கில் ஆச்சாரியனிடம் பிரபத்தி பண்ணுவதையே அறிவொன்றும் இல்லாதவர்களாய் ஆச்சாரியர்களாகிய கறவைகள் பின் சென்று அறிவோம் என்று உணர்த்துகிறாள். இதில் இப்போ ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்கிறாள். இது வந்து பகவானுடைய சௌலபியத்தை சொல்கிறாள். நீர்மை அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் இதில் சொல்கிறார். அப்போது என்னத்தை சொல்ல வரா அப்படின்னாக்க, இந்த ஒரு சிம்பிள், நாங்கள்லாம் வந்து வெறும் ஒரு பக்தி மட்டும் இருக்கிற ரொம்ப சிம்பிளான பீப்புள், எங்களோட குலத்தில் நீ வந்து பிறந்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைவோம். இங்கே நீ வந்து எப்பேற்பட்ட கடவுள், உன்னை வந்து நாங்கள் வந்து பெற்றது வந்து பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்கிறா. எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபார்ச்சூன் அப்படின்னு ரொம்பவே புகழறா. இந்த ஹியூமன் ஃபார்மில் அதுவும் ஆயர் குலத்தை தேர்ந்தெடுத்து வந்ததுக்கு நாங்கள் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப உருகிறா. இதில் இப்படி அவன் யார் அப்படின்றதுக்கு அஜாயமானு பகுதா விஜாயத்தே என்றபடி, அதே போல் அவன் எப்போ பிறப்பான், யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத, எப்பெல்லாம் தர்மத்திற்கு வாட்டம் வருதோ அப்போ பிறகு அப்பவும் ஹீ சோஸ் இந்த குலம்னு. அதே போல் வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய்
பூண்ட அன்னை புலம்ப போய் அங்கோர் ஆய்க்குலம் புக்கதும்னு அதில் வேற ஒரே பெருமை. இப்படி ஆய்க்குலத்தை நீ ஏன்னு எப்பேற்பட்ட பரமாத்மா அவன். அவன் வந்து நம்ம அந்த மரத்தில் 2 பேர்ட்ஸை பார்த்து அந்த ஒரு பேர்டு வந்து எந்த பழத்தையும் சாப்பிடாத அந்த பரமாத்மா, ஜீவாத்மா எல்லா பழங்களையும் அப்போது எந்த பாவ புண்ணியங்களாலோ புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்று எதுவும் எந்த மாற்றமும் இல்லாத பரமாத்மா தேஜஸோடு இருக்கிறவன். அதே போல் உண்ணாதவன் உண்ணும் குலத்தில் பிறக்கிறான் அப்படின்றது. நமாம் கர்மாணி லிம்பந்தி, எந்த கர்மம் செயல்களின் பலன்களோ அவரை ஒட்டுமான எதுவும் ஒட்டாது. அப்பேற்பட்டவர் இவாளோட பிறந்திருக்கார். உண்ணாத நீ உண்ணும் குலத்தில் பிறந்தாய், எங்கள் குலத்தில் பிறந்தாயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இதில் ஆக்கிஞ்சன்யம். எங்களுக்கு என்ன இருந்தது? கை முதல் இல்லாமல் எங்களுக்கு எதுவுமே கிடையாதே. ஆனால் நாங்கள் எங்களோட குலத்தில் பிறந்த உன்னை நாங்கள் சரணடைந்தால் எங்களுக்கு சாயுஜ்யமே அடைந்தோம் என்று இதில் ஒரு யுனிக்னஸ் இந்த பாசுரத்தில் பார்த்தேன்னா, இவ சாயுஜ்யம் அடைஞ்சதுக்கு பிறகு இப்போது அவள் எல்லாரையும் திரும்பி பார்க்குறா. வந்த வழி ஃபுல்லாக எல்லாருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிற வகையாக இருக்குது. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம்னு ஆச்சாரியர்களை ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணுறாப்புல. அப்புறம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தின் ஆயர் குலத்தை தேங்க் பண்ணுறா. அங்கே நந்தகோபாலன், தேவகி, வசுதேவர், யசோதை எல்லாருக்கும் மனதால் ஒரு நன்றி சொல்லிவிட்டு கிருத்தஜத்தையை தெரிவிச்சுக்கிறா. அப்புறம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனும் கண்ணா நீ எங்களுக்கு பிறந்தேன்னு இவரையும் அங்கே மங்களா பண்ணுறா. புண்ணியம் யாமுடையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்லி உன்னோடு உறவு எங்களால் ஒழியாது என்று அந்த உறவை பற்றியும் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த சாயுஜ்யத்துக்கிட்ட போச்சு. பின்னாடி பார்க்கறச்சு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாப்லையே இந்த பாசுரம். அதற்கு பிறகு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனே என்று சொல்கிறாள். கோவிந்தா நீ வந்து பர்ஃபெக்ட். இது வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற வாய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி அவன்தான் முழுக்க இருக்கிறவன், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன், தனக்கு தாயும் தந்தையும் இல்லையே என்ற குறையை தீர்க்க எங்கள் குலத்தில் வந்து நீ பிறந்தியப்பா அப்படிங்கிறா. கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுறா. அதுக்கு பிறகு உறவில் நமக்கு இங்கே ஒழியாதுன்றா. என்ன மாதிரி உறவு? நவவித சம்பந்தங்களை பேசுகிறார். பரமாத்மாக்கும் ஜீவாத்மாக்கும் பிதா புத்திர பாவம், தந்தை மகன், ரக்ஷிய ரக்ஷக பாவம், ரட்சிப்பவன் ரக்ஷக்கத்தக்கவன் அப்படின்னு, பதி பாரியா உரிமையுள்ளவன் உரிமையாகும் பொருள் அப்படிங்கிற பாவம். அதாவது ஃபஸ்ட் இது பரமாத்மா, செகண்ட் இது ஜீவாத்மா. அப்புறம் போக்தா போக்திரு பாவம், தாங்குபவன் தாங்கப்படத்தக்கவன். அப்புறம் ஞாத்ரு ஞேய பாவம், அறியப்படுபவன் அறிபவன். அப்புறம் சேஷன் சேஷி, பொருளுடையான் பொருள் நம்புதான். ஸ்வம் சுவாமி, தாங்கப்படும் பொருள் தாங்கும் பொருள். அப்புறம் ஆதார ஆதேய பாவம், அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது என்று. ஷரீர ஆத்மபாவம், ஷரீரி பாவம். இப்படி 9 உறவுகள் குறித்த இதை வந்து சொல்கிறான் அந்த நவவித பக்தி. எங்களுக்கு உன்னோட இருக்கிற உறவு வந்து துளி கூட வந்து குறையாது, இந்த ஜென்மத்திலையும் போகவே போகாது அப்படின்னு. யூஸ்வலாக வந்து உறவுகள்லாம் வந்து சரீர பந்து ஆத்ம பந்து அப்படின்னு சொல்லுவோம். சரீர பந்துக்கள் பிறப்பினால் வர்றவா, இரத்த உறவினால் வர்றவர்கள். இந்த உறவு நிலைப்பது அவரவர் மனப்பாங்கு, அப்புறம் மனமாச்சரியங்களுக்கு உட்பட்டது, மாறக்கூடியது. ஆனால் ஆத்ம பந்துவான பகவானுக்கும் ஜீவாத்மாவான நமக்கும் உள்ள உறவு என்றும் மாறாதது. கர்மவினை பயனாய் ஏற்படும் பிறவிகள் தோறும் கர்மவினைக்கேற்ற பிறவியை அளிக்கும் பரமாத்மா ஆத்ம பந்து, அவன் சர்வ சரண்யன் என்று. இப்படி உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழியாது என்று பாடுகிறாள். இந்த வரியில் என்ன சொல்கிறாள்னாக்க, இந்த உறவானது நான் உன்னையன்றி இலேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை அன்றி இல்லை என்றபடி என்று. எனக்கு உனக்கு என்னை தவிர தெரியாது, எனக்கு உன்னை தவிர தெரியாது, உன்னால் என்னை விட முடியாது, என்னால் உன்னை விட முடியாதுன்னு திருமழிசை ஆழ்வார் தனக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் உள்ள பந்தத்தை சொல்கிறார். இதை நிறைய பேர் சொல்லியிருக்கா. ஈவன் ஸ்ரீ வேதாந்த தேசிகரும் துவை ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, நீ இல்லைன்னா எங்களுக்கு யார், துவைச்சா ரக்ஷதி ரக்ஷகை, நீயே ஒருத்தனை காப்பாற்றலைன்னா அவனை யாருமே எந்த ஒரு மற்ற யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு, மற்ற தெய்வங்களை நாடுவதில் எந்த பயனும் இல்லை அப்படின்லாம் சொல்கிறார். இப்படியாக இந்த பாசுரத்தில்
உந்தன்னை பிறவி பெருந்தனை உந்தன்னோடு உறவேல் நமக்கு உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் என்று 3 முறை உன் சொல்லி நமக்கும் பகவானுக்கும் உள்ள பிரிக்க முடியாத அழிக்க முடியாத உறவை சொல்லுகிறாள் ஆண்டாள். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோர மாதவம் செய்தனன் கொல் அறியேன் அரங்கத்தம்மான் திரு ஆரம் ஆர்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே என்று அந்த நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவை சொல்கிறாள். சொல்லி அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே. உன்னோட மேன்மையும் சீலத்தையும் எங்களுக்கு தெரியாமல் சம்டைம்ஸ் நாங்கள் ரொம்ப ஜாஸ்தியான அன்புனால உன்னை நாராயணா, பரமா, பத்மநாபா, மாயா, ஆயா, மாதவா, கேசவா, மூர்த்தின்னு ஒருமையில் கூப்பிட்டுருப்போம், போற்றியிருப்போம். எங்களோட அன்பை மட்டும் ஏற்று அந்த மாதிரி ஒருமையில் அழைத்தமைக்கு வெகுளாமல் எங்களோட பிழையை பொறுத்து அருள்வாய் கோவிந்தா என்று பிரார்த்திக்கிறாள் இந்த பாசுரத்தில். இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய் என்று எங்களுக்கு சாயுஜ்ய நிலையை அடைந்த நாங்கள் என்னென்னைக்கும் இந்த பரமபதத்தில் உனக்கு கைங்கரியம் செய்யும் மோட்ச சித்தியை அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். இதில் ஏலோ ரெம்பாவா என்று இப்படி பாசுரமானது நாங்கள் வந்த காரியத்தை நீ தெளிந்து கொண்டு எங்களோட பாவையாக நப்பினையே நீ கண்ணன்ட்ட சொல்லி நல்ல இந்த மாதிரியாக இதை எங்களுக்கு கைங்கரிய பறைய நிறைய அருள வேண்டும் என்று கைங்கரியத்தையே கேட்கிறாள். அதாவது பரமபதத்தில் உனக்கு கைங்கரியம் செய்யும் மோட்ச சித்தி வேண்டும் என்று கேட்டு அத்துடன் இதோடு நாம்ளும் இந்த மாதிரியான இந்த நாச்சியார் காட்டிய வழியில் தூயோமாய் தூமலர் தூவி வாயினால் பாடி மனசினால் பகவானை வைத்து கொண்டு ஆண்டாள் அருளியபடி எம்பெருமானை ஆச்சாரிய முகமாய் சரணாகதி செய்து இப்படிப்பட்ட சாயுஜ்ய நிலையை அடைந்து பெருவாழ்வு வாழ்வோம் என்று பிரார்த்தித்து இந்த பாசுரத்தை நாம் பூர்த்தி பண்ணலாம். இந்த பாசுரம் உணர்த்துற திவ்ய தேசம் பிருந்தாவனம். கானம் சேர்ந்துண்போம் என்று அதுதான் அதில் கீ ஃப்ரேஸு. கானன அப்படின்னாக்கா அது ஃபாரஸ்ட்டு, அது பிருந்தாவனம். அண்டு கானம்னு பார்த்தாலும் அதை கானம்னு படிக்காமல் கானம்னு படித்தாலும் பாட்டு வேங்குழல் ஓசை வேணுகானம். அதனால் அதுவும் அந்த ஃப்ளூட்டை என்ஜாய் பண்ணதும் அதே விருந்தாவன் தான். அப்படியாக விருந்தாவனம் என்ற திவ்ய தேசமே இதனால் மங்களாசாசனம் செய்யப்படுகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.